Hey all, so in the video நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா NCERT 11th standardல chapter 1 that is set பத்தி தான் பார்க்க போறோம். So basically sets ஏன் இங்க பார்க்கறோம் அப்படினா so 11th standardல இருக்கிற second chapter that is relation and function and 16th chapter I think last chapter is probability. So ரெண்டு chaptersலயுமே உங்களுக்கு set வந்து major role act பண்ணிருக்கும். So அந்த placesலலாம் உங்களுக்கு கண்டிப்பா sets பத்தி தெரிஞ்சாகணும். So அதனால இந்த first video is chapter 1 set பத்தி பார்க்க போறோம். Okay, first basically set அப்படின்றதோட definition என்ன? From your book it's a ரொம்ப simple ஆன ஒரு definition கொடுத்திருப்பாங்க. So set is a well defined collection of objects அப்படினு சொல்லிருக்காங்க. So set அப்படின்றது என்னன்னா is a well defined collection of objects அப்படினு சொல்லிருக்காங்க. So நமக்கு நல்லா தெரியும் objects ஏதோ ஒரு some particular objects பத்தி பேசுறாங்க. Collection of objects. So particular objects எல்லாம் collect பண்ணி ஒரு collection கொடுக்கிறோம். Means collection அதுதான். So அது எல்லாமே உங்களுக்கு well defined இருக்கணும்னு another word கொடுத்திருக்காங்க. So இதுல தான் full question ஓட means full definition ஓட கான்செப்ட்டுமே இருக்கு. So well defined collection of objects உங்களுக்கு வேணும். So அதுதான் நம்ம செட்னு சொல்ல போறோம். அப்போ what is well defined அப்படினு ஒரு question. So well definedது நம்ம கலெக்ட் பண்ற ஒரு கலெக்ஷன் ரொம்ப ப்ராப்பரா ஒரு மாதிரி டிஃபைன் பண்ணியிருக்கிறோம். அதுதான் நம்ம வெல் டிஃபைன்னு சொல்றோம். கரெக்டா? ஓகே. ஸோ அது எந்த பிளேசஸ்ல சொல்லுவோம் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஐ வில் கிவ் யூ an எக்ஸாம்பிள் லைக் n. nன்றது செட் ஆஃப் ஆல் நேச்சுரல் நம்பர்ஸ். கரெக்டா? நேச்சுரல் நம்பர்ஸ். ஸோ இதை நம்ம வெல் டிஃபைன் கலெக்ஷன். ஓகே. ஸோ வெல் டிஃபைன்றது எப்போவுமே சேஞ்ச் ஆகாது. ஸோ யார் கேட்டாலும் அதே ஆன்சராக தான் இருக்க போகுது, எப்போவும் சேஞ்ச் ஆகாது. அப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த நேச்சுரல் நம்பர்ஸையே என்கிட்ட கேட்டோன்னா வாட் ஆர் தி நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படின்னு கேட்குறப்போ நான் என்ன சொல்லுவேன், ஸ்டார்டிங் வித் 1. ஸோ 1 2 3 அப்படியே போயிட்டே இருக்கும் till here அப்படின்னு நான் டைரெக்டாக சொல்ல முடியும். ஸோ இதை தான் என்னன்னு நான் சொல்லுவேன். சப்போஸ் உங்ககிட்ட நேச்சுரல் நம்பர்ஸ்னால் என்னன்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க? ஸோ சேம் ஆன்சர் ரைட், 1 2 3 எக்ஸெட்ரா அப்படி. ஸோ உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்குறப்போ சேம் ஆன்சர், அவங்களோட ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்குறப்போ சேம் ஆன்சர். ஸோ யார்கிட்ட கேட்டாலும் எனக்கு சேம் ஆன்சர் கிடைக்குது, விச் மீன்ஸ் அவங்க கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அது சேம் ஆன்சர் எனக்கு கிடைக்கும். கரெக்டாக? ஸோ அந்த மாதிரி கிடைக்கிற பிளேசஸில் இதை தான் நம்ம வெல் டிஃபைன்டு அப்படின்னு சொல்கிறோம். ஓகே. ஸோ for example one more example. ஸோ நான் another ஒரு கலெக்ஷன் எடுக்க போகிறேன், அது செட்டாக இல்லையான்னு பார்க்கலாம். ஸோ தட் இஸ் கலெக்ஷன் ஆஃப் ஆல் இண்டியன் கிரிக்கெட் பிளேயர் அப்படின்னு ஒன்று எடுக்கிறேன். ஸோ இந்தியன் கிரிக்கெட் பிளேயர் எல்லாரையும் நான் கலெக்ட் பண்ணி அந்த ஒரு செட்குள்ளே எல்லாரோட நேமும் கலெக்ட் பண்ணி அந்த ஒரு ப்ராக்கெட்குள்ளே கொடுப்பேன், மீன்ஸ் அந்த கலெக்ஷனுக்குள்ளே கொடுப்பேன். விச் மீன்ஸ் அது செட்டாக தான் இருக்கும். ஏன் அப்படின்னா இப்போ சேம் கொஸ்டின் உங்ககிட்ட கேட்குறப்பவும் லைக் கலெக்ஷன் ஆஃப் ஆல் இண்டியன் கிரிக்கெட் பிளேயர்னு கேட்டால் சேம் எல்லாரோட பிளேயர்ஸோட நேமும் நீங்கள் கொடுப்பீங்க. அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்டாலும் சேம் ஆன்சர்ஸ் கிடைக்க போகுது. கரெக்டாக? ஸோ இது இல்லாமல் நான் வேறு ஒரு கொஸ்டின் கேட்குறேன்னு வச்சுப்போம், லைக் மோஸ்ட் டேலண்டட் இந்தியன் கிரிக்கெட் பிளேயர் அப்படின்னு கேட்குறப்போ யூ கேன் கிவ் அ டிஃப்ரெண்ட் ஆன்சர்ஸ் டு மீ. அதே மாதிரி நானும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஆன்சர்ஸ் கொடுக்கலாம். எனக்கு ஒரு செட் ஆஃப் க்ரைட்டீரியா இருந்ததுன்னா நான் அவங்கள மோஸ்ட் டேலண்டட்னு சொல்லுவேன். உங்களுக்கு நீங்கள் டிபெண்ட் பண்ணியிருக்கிறது, நீங்கள் உங்ககிட்ட கேட்குறப்போ நீங்கள் ஒரு டேர்ம்ஸ் சொல்லுவீங்க, கண்டிஷன்ஸ் சொல்லுவீங்க. அந்த கண்டிஷன்ஸ் எல்லாத்தையும் கிளியர் பண்ணியிருக்கப்போ அவங்கள வந்து மோஸ்ட் டேலண்டட்னு நீங்கள் சொல்ல போகிறீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பர்டிகுலர் கலெக்ஷன் சொல்லுவாங்க. ஸோ இந்த கலெக்ஷன் எல்லாமே ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் மிஸ் ஆகுது. எனக்கு ஒரு 4 பர்சன் நான் செலக்ட் பண்ணுறேன், நீங்கள் ஒரு 4 பர்சன், அவங்க ஒரு 4 பர்சன்னா இது எல்லாமே கொஞ்சம் பிளேஸில் டிஃபர் ஆகும். சம்டைம்ஸ் இட் மைட் பி சேம், sometimes differ ஆக chances இருக்கு. I hope you understood what is set அப்படின்னு. So set என்றது always is a collection, means well defined collection of objects. ஒரு objects எல்லாத்தையும் collect பண்ண போறோம். என்ன மாதிரியான collection அப்படின்னா well defined பண்ண ஒரு collection-ஆ நம்ம collect பண்ண போறோம். That's it. Okay. ஸோ செட்டோட நேமை எப்பயுமே கேபிட்டல் லெட்டரில் டினோட் பண்ணுவோம். லைக் கேபிட்டல் லெட்டர் ஏ, கேபிட்டல் லெட்டர் பி, கேபிட்டல் லெட்டர் சி, இந்த மாதிரி டேர்ம்ஸில் டினோட் பண்ணுறோம். ஓகே. அப்போ அந்த செட்டில் இருக்கிற ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாத்தையும் எப்படி டினோட் பண்ணுவோம்னு பார்ப்போம். ஸ்மால் லெட்டர்ஸில் லைக் ஏ,
B, C, D இந்த மாதிரி termsல denote பண்ணலாம் and இதுக்கு ஒரு bracket இப்படி யூஸ் பண்ணிப்போம் ஸோ அந்த செட்டை கலெக்ட் பண்ணியிருக்கிறதுனால இந்த ஒரு bracket யூஸ் பண்ணுறோம் and then Bன்றப்போ நாங்கள் terms வந்து A, E, I, O, U இந்த மாதிரியான terms எடுத்துக்கலாம் it might be sometimes numbers are like that 1, 2, 3, 4, 5 இப்படியும் நான் கொடுத்துக்கிறேன் ஸோ Aன்ற ஒரு செட் B, Cன்னு இந்த மாதிரி நான் ஒரு செட் எடுத்திருக்கேன் ஓகே இந்த terms எல்லாத்தையும் நம்ம என்ன சொல்லுவோம்னா objects அப்படின்னு சொல்லுவோம் ஆப்ஜெக்ட்டுக்கு another names என்ன அப்படின்னா objects or elements ன்னு சொல்லுவோம் and members ன்னு சொல்லுவோம் ஸோ objects, elements, members ன்னு என்ன கேட்டாலும் இங்கே உள்ள இருக்கிற குட்டி குட்டி terms எல்லாம் தான் மென்ஷன் பண்ணுறாங்கன்னு மீனிங் ஓகே ஸோ நம்ம இப்போ செட்னா என்னன்னு பார்த்துட்டோம் ஸோ இதுக்கப்புறம் ஒரு 2 symbol பார்க்க போகிறோம் that is இதுதான் என்னோட first symbol and இது என்னோட second symbol ஸோ இதை நம்ம என்ன சொல்லுவோம்னா epsilon அப்படின்ற டேர்மில் இது ஆக்சுவலி epsilon அப்படின்ற symbol பட் இதை எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அண்ட் இதை நம்ம எப்படி ரீட் பண்ணணும் அப்படின்னா belongs toன்னு ரீட் பண்ணணும் belongs toன்னு இருக்கிற பிளேஸில் நான் இதை யூஸ் பண்ண போகிறேன் இந்த டேர்மை ஆக்சுவலி இதுதான் அந்த சிம்பிள் அதே மாதிரி இது என்ன மீனிங்காக யூஸ் பண்ணுறோன்னா does not belongs toன்னு சொல்கிறோம் ஓகே எந்த டேர்மில் இது belongs to யூஸ் பண்ணுவோம் எங்கே belongs to யூஸ் பண்ணக்கூடாதுன்னு பார்ப்போம் ஸோ இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் செட்டுன்னு எடுத்துக்கிறேன் கேபிட்டல் லெட்டர் A ஈக்குவல் டு செட் ஆஃப் ஆல் ABCDன்ற ஒரு டேர்ம்ஸ் எல்லாத்தையும் தட் இஸ் ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாத்தையும் கம்பைன் பண்ணியிருக்க மாதிரி ஒரு செட் A நான் எடுத்திருக்கேன் இப்போது இது எந்த மாதிரி டேர்ம்ஸில் இந்த எப்சிலான் அண்ட் டஸ் நாட் எப்சிலான் யூஸ் பண்ண போகிறோன்னா எனக்கு எப்சிலான் சிம்பிள் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கணும் எப்சிலான் சிம்பிளுக்கு அடுத்து என்னோட செட்டோட நேம் இருக்கணும் கேபிட்டல் லெட்டரில் இருக்கிற நேம் இருக்கணும் ஸோ ஃபர்ஸ்ட் நான் A டேஷ் கேபிட்டல் லெட்டர் ஏன்னு கொடுத்துருக்கேன் தட் இஸ் A இந்த செட்டில் இருந்ததுன்னா நான் இங்கே belongs toன்னு கொடுப்பேன் சப்போஸ் A இல்லைன்னா does not belongs toன்னு கொடுக்கணும் ஓகே ஸோ அப்போ இங்கே நான் இன்னொரு கொஷின் கொடுக்குறேன் E டேஷ் A அப்படின்னு கொடுத்துருப்பேன் ஸோ E இந்த செட் ஏல இருந்ததுன்னா belongs to யூஸ் பண்ணணும் பட் இங்கே நான் செக் பண்ணுறேன் ABCD வரை தான் இருக்குது பட் E இல்லை அப்போ E இல்லாததுனால ஏல இல்லைன்றதுனால நான் இதை does not belongs to அப்படின்னு எடுத்துக்கிறேன் புரியுதா ஓகே ஸோ நான் அதே மாதிரி இன்னொரு கொஷின் கேட்குறேன் இங்கே 6 டேஷ் C belongs to does not belongs to வருமானு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள்